நாடியோட நடுசீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற படம் நயோகா இயக்கத்துல வெளியாகி இருக்கிற பொம்மை. இவ்வளவு காலமா தென்னிந்திய திரைப்படங்கள மட்டுமே நாங்க ரிவ்யூ செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த இந்த நேரத்துல, இன்னைக்கு முதல் தடவையா ஒரு இலங்கை திரைப்படத்த நாங்க ரிவ்யூ செய்ய போறோம். அந்த படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த படத்துக்கு 2 பேர் திரைக்கதை எழுதியிருக்கிறாங்க. ஒண்ணு நவயோகா, மற்றது ஜோஷுவா. இவங்களுடைய திரைக்கதை பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒண்ணு கடந்த காலம், மற்றது நிகழ்காலம் என்ற ஒரு அடிப்படையில போய் கொண்டிருக்கு. அது பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாவும், நல்லாவும் இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு இருக்கிற அந்த ஒரு ஆர்டிஸ்டிக் டச், அதாவது ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு போக்குல போறது, சில ஜனரஞ்சகமான ஆடியன்ஸுக்கு பெருசா செட் ஆகாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது இந்த ஒரு படத்துல ஒரு குறையா சொல்லி நான் மட்டும் நிறுத்த விரும்பல. அது ஒரு படமா பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு தரமான படைப்பா தான் வந்திருக்கு. இலங்கையில இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் உண்மையா பாராட்டத்தக்கது. முக்கியமா சினிமாட்டோகிராஃபி மதுனி அவங்களுடைய கேமரா ஒர்க் இந்த படத்துல பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அது முக்கியமா கடந்த காலகட்ட காட்சிகள் பிரம்மாண்டமா இருந்ததுன்னு சொல்லணும். அதுல எந்த ஒரு குறையும் இல்ல. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. அதே மாதிரி ரஜினிகாந்த் இசையமைச்சிருக்கிறாரு. அவர் கதைக்கு ஏத்த மாதிரியான ஒரு இசைய வழங்கியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம, கடந்த காலத்துல நடிச்சிருந்த யசோதா அவங்களுடைய மிகச்சிறப்பான ஒரு நடிப்ப வெளிப்படுத்தி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு எந்த ஒரு வசனமும் இல்ல. ஆனாலும் அவங்களுடைய நடிப்பு, காட்சி, உணர்வுகள எங்களுக்கு ஈஸியா கடத்தக்கூடிய மாரி இருந்தது. அதே மாதிரி நிகழ்காலத்துல நவயுகாவுடைய நடிப்பாக இருக்கட்டும், அந்த வயசு போன பாட்டி, சின்ன பொடியன் இப்படி நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு. அவங்க எல்லாரையும் சொல்லிக்கொண்டே போலாம். அத்தன பேரும் ஒரு லிமிட்ட தாண்டாம அந்த கதைக்கு ஏத்த மாதிரியான ஒரு நடிப்ப அழகாவே குடுத்திருந்தாங்க. அது உண்மையா பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. வெறுமனே 1½ மணித்தியாலங்கள் ஓடக்கூடிய இந்த திரைப்படம் முக்கியமான சமூக பிரச்சனைய எடுத்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் போருக்கு பின்னான காலகட்டத்துல அந்த தங்களுடைய பழையபடி வாழ்க்கைக்கு திரும்புற நேரத்துல அந்த மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளையும் திணிக்காம கதையோட்டத்தோட அழகா சொல்லியிருக்கிற விதம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அந்த விதத்துல இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனருக்கு எங்களுடைய பாராட்டுக்களை நாங்க வெளிப்படுத்தி தான் ஆகணும். ஆகவே ஒட்டுமொத்தமா சொல்ல போனோம்னா, இது ஒரு தரமான முயற்சின்றத விட ஒரு தரமான படைப்பாவே வெளிவந்திருக்கிறதுனால, நீங்க இத தாராளமா திரையரங்குகள்ல போய் பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி பல இலங்கை தமிழ் திரைப்படங்கள் வெளிவரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Monday at the market, Just debit it, telephone bill on Tuesday, just debit it, Wednesday on her website, just debit it, Thursday at the theater, Friday at the fuel pump. just debit it. Daily payments, big or small, whether you want speed or safety. This isn't just your ATM card. This is your Visa debit card.